கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்கள் அழைக்கிறேன். மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படும் வித்தியாசமான 5, 6, 7 அதிகாரங்களின் விளக்கங்களை நம்மால் அதனுடைய மேன்மையை முற்றிலும் கூற முடியாது. அந்த அளவுக்கு மகத்துவமானது. ஏனெனில் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து தேவன் விரும்புகிற நீதியான வாழ்க்கையை குறித்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பகுதி. இன்னும் வேறு விதத்திலே நாம் யோசித்து பார்ப்போம். ஆனால் தேவனுடைய யோசனைகள், தேவனுடைய அறிவு, தேவனுடைய விருப்பம், தேவன் ஆதாமை படைத்த படைப்பு, இவைகளையெல்லாம் விளக்கப்படுத்துவதாக இது அமைகிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் 2 இதை செய்யாதே இதை செய் என்று சொல்லக்கூடியதா இருக்கும். இதை செய்யாதே என்று சொல்வதனாலே நமக்குள்ளாக ஏதோ ஒரு தவறு புகுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், அது பிசாசானவனால் புகுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், அதை சரி செய்வதற்கான கூறுகளை கற்றுக் கொடுப்பதையும் இங்கே பார்க்கலாம். இதை தியாலஜிக்கல்ல, இறையியல்ல கிறிஸ்டியன் எத்திக்ஸ், கிறிஸ்தவர்களின் வாழ்வியல் என்றும் சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதும் வரையறைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது மிகவும் அழகாக இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வளர்ச்சி, அதன் பின்பு அவருடைய ஊழிய பாதையின் ஆரம்பம், அவர் ஞானஸ்தானம் பெற்றவுடன் ஊழியம் செய்வது, ஊழியம் செய்த சிறு நாட்களுக்குள்ளாகவே அநேக ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி 4:25 வாசிக்கிறோம். அதன் பின்பு அவருடைய பிரசங்கத்திற்கும் திரளான ஜனங்கள் பின் சென்று மலை பிரசங்கத்திற்கும் இடையாக அநேக அற்புதங்களை அவர் நடத்தி இருக்கிறார். இதை குறித்து 24ஆம் வசனத்தில் எழுதுகிறார். இவைகளையெல்லாம் சுருக்கமாக எழுதிவிட்டு அவருடைய போதனைகளை மிகவும் ஆழமாக எழுதுகிறார் மத்தேயு. இன்னும் அழகான கருத்துக்களை நீங்கள் மத்தேயுவிலே திருப்பி பார்க்கும்போது மலை பிரசங்கம் 5-7 அத்தியாயமும் 8-9 அதிகாரங்களிலே ஆண்டவர் பிரத்யேகமாக செய்த அற்புதங்களும், 10 அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனை மலை பிரசங்கம், சீடர்களுக்கு காண்பிக்கப்பட்ட பிராக்டிக்கல் செக்ஷன் சுகமாக்கும் வரங்கள், 10 சீசர்களை ஊழியத்திற்கென்று அனுப்பும் அப்பாயிண்டிங் தேர் ஜாப், 13 பரலோக ராஜ்யத்தின் உவமைகள், 24 2ஆம் வருகை என் அடையாளங்கள், 25, 26 திருச்சபைகள் ஆயத்தமாக வேண்டிய சூழல், அதன் பின்பு மரணம், உயிர்த்தெழுதல் என்று பிரதான கட்டளைகளோடு நிறைவு செய்கிறார். இப்படி கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை அழகாக சித்தரிக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த மத்தேயு புத்தகம். இந்த மலை பிரசங்கத்தின் கருத்த ஆழத்தை எந்த மனிதனாலும் முழுமையாய் கூறிவிட முடியாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். உலக தலைவர்களில், அநேக இயக்கங்களை உருவாக்கியவர்களில், பிற கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு மத்தியிலேயும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது இந்த மலை பிரசங்கம். காந்தியடிகள் மனதிலும் ஆழமாய் பதிந்த பிரசங்கம் இது. விவேகானந்தருடைய மனதிலும் ஆழமாய் பதிந்த பிரசங்கம் இது. மிதவாதம், தீவிரவாதம் என்ற 2 பெரு இயக்கங்கள் உருவாகுவதற்கு காரணமாய் அமைந்தது இந்த மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் ஒரே இடத்திலே சொல்லப்பட்ட பிரசங்கமாகவும் இருக்கிறது. இதே பிரசங்கத்தை பல இடங்களிலே கிறிஸ்து பிரசங்கித்த விதமாகவும் இருக்கிறது. ஒரு சொற்பொழிவாளர் தனது கருத்துக்களை பல இடங்களுக்கு சென்று மேடைகளை அலங்கரிப்பது போல நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திரளான கூட்டங்கள் அவருக்கு பின்பாக வருகிறார். உயர்ந்த ஒரு மேடான பகுதியிலே அமர்ந்து தமது சீசர்கள் அருகிலே வர தனது வாயை திறந்து பேசினார் என்று ஆரம்பிக்கிறது. சீசரிடத்தில் பேசுகிறார். ஒரு கீன் லிசனர் டீம் இருக்கும்போது மற்றவங்களும் அதை ஆழமா கேட்பாங்க. அப்படித்தான் இந்த சீன் வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாயை திறந்து என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய முக பாவனைகள் ஒவ்வொன்றுமே பேசும் தன்மையுடையதா இருந்தது. நீங்கள் அதை பின்வரும் காரியங்களிலே படிக்கும் போது அவர் அமைதியா இருந்தார், அவர் ஒன்றும் பேசாமல் இருந்தார் என்றெல்லாம் he communicates even with his attitude. அவர் தொடர்பு கொண்டார், பேசினார், பேச்சு அல்லாமல் பேசினார் என்றும் நாம் பார்க்கிறோம். இது வாயை திறந்து என்றால் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் கேட்கும்படியாக தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி பேசுகிறார் என்று அர்த்தம். ஆங்கிலத்திலே இந்த 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதிக்கு பி ஆட்டிடியூட் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பி ஆட்டிடியூட் என்றால் பேரின்பங்கள் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இது எப்படிப்பட்ட பேரின்பங்கள் என்றால் மனிதன் அணுக வேண்டிய அணுகுமுறையினால் உண்டாகும் பேரின்பங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழமாய் நீங்கள் கவனிப்பீர்களானால் இது வெளிப்படையான அவயங்கள் அல்ல, எல்லாம் மனம் சார்ந்தது. சிந்தனை, விருப்பம், ஆசை, கவலை, துன்பம், இவைகளெல்லாம் மனதின் உறுப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனதின் உறுப்புகளிலே மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உள்ளான மனிதனில் மாற்றம் வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆவியில் நாம் எளிமையா இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே துயரம் உண்டாகும், ஆனால் அது தேவ ஆறுதலை பெறும். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்று அர்த்தம். சாந்த குணம், நீதியை தேடுபவர்கள், இரக்கம் உள்ளவர்கள்,
உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதியைத்தான் செய்வேன், அதனால் துன்பம் உண்டானாலும் சகிப்பேன். இவை அனைத்தும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், மனம் சார்ந்த சிந்தனைகள். மனம் இதிலே ஈடுபடாவிட்டால் இந்த காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். மனம் சார்ந்த ஈடுபாட்டோடு நாம் செய்யும் போது மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆதலால் அவர்களை நிந்தனை செய்வார்கள், அவர்கள் நம்மை துன்பப்படுத்துவார்கள், பலவிதமான தீமையான மொழிகளாலே காயப்படுத்துவார்கள், பொய் சொல்லுவார்கள். இவைகளையெல்லாம் இந்த குணங்கள், மனம் சார்ந்த குணங்கள் இருப்பவர்கள் சகித்துக் கொள்வார்கள். ஆதலால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் என்பவள் மனதிலே மாற்றமுடையவர்களாக பிசாசின் குணங்களிலிருந்து வெளிவந்து தெய்வீக குணத்திலே நிறைந்திருப்பவர்களாக காணப்படுவார்கள் என்பதுதான் இங்கே விளக்கப்படுத்தி இருக்கிறது. இந்த மேற்சொன்ன 12 வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களில் முன்னாடி நடக்கிறவர்கள் உப்பானவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் இப்படி சாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சாரம் உங்களுக்குள் இல்லை என்றால் வேறு எங்கிருந்தும் சாரம் ஏற்றப்படாது. நானே வார்த்தை, என் வார்த்தை உன் மனதிலே சாரம் ஏற்றப்பட வேண்டும் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குணங்கள் உனக்குள்ளாக இல்லை என்றால் நீ கொட்டப்படுவாய் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு தூரமாக்கப்படுவீர்கள் என்று அர்த்தம். உப்பை குறித்து பல வர்ணனைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சுவையை தரக்கூடியது, கெடாமல் பாதுகாக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனா நம்முடைய பிரெயின் சிந்திக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கும் என்றால் அது உப்பினாலே தான். பிளட், அதனுடைய பம்பிங், அது ஓடும் திறன், எலக்ட்ரோ, நம்ம உடம்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற மின்காந்த அலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆங்காங்கே பங்காற்றக்கூடியது உப்பு. நம்மை உயிரோடும் சிந்தனையோடும் வைத்திருப்பது உப்பு. இப்படி தெய்வீக சிந்தனையையும் தெய்வீக உயிரோட்டத்தையும் கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் இங்கே வைக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றால் பூமி பலவிதமான இயற்கைகளை சார்ந்ததாய் காணப்படுகிறது, உயிரினங்களை சார்ந்ததாய் காணப்படுகிறது. அத்தனை உயிரினங்களுக்கும் நாம் சாரமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றால் மனிதனுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டுமாம். இயற்கையோடு நல்ல உறவும் மனிதனுக்கான நல்ல வழிகாட்டியுமாய் இருக்க வேண்டுமாம். உங்கள் விளக்கு எரிகிறது என்றால் அதை பிறருக்கு வெளிச்சமாக பயன்படுத்துங்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்தார், பிறருக்கு ஆசீர்வாதமாய் அழைத்தார். கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இன்றைய காலகட்டங்களிலே செய்திகள் கூறப்படுகிறது. நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகத்தானே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். பிறரை வெளிச்சத்தில் வழிநடத்துவதற்காக நாம் வெளிச்சமாக்கப்படுகிறோம். ஆதலால் சுவிசேஷத்தை மூடி மறைக்க கூடாது. கிறிஸ்துவின் தன்மையை, அன்பை மூடி மறைக்க கூடாது. நமக்கென ஒளித்து வைக்க கூடாது. லாப நோக்கத்தோடு அவைகளை பயன்படுத்தாமல் தேவனுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டாக, பணியாக, கடமையாக உணர்ந்து அதை செய்ய வேண்டும். சுவிசேஷத்தினாலே வாழ்வதற்காக அல்ல, சுவிசேஷத்திற்காகவே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் 16ஆம் வசனம். கிறிஸ்து ஒரு சராசரி மனிதனாக நம்மிடத்திலே வாழ்ந்து காட்டி நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியாயப்பிரமாணங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் போது பலி, யூதர்களுக்கென்று சொல்லப்பட்ட பலி வழிமுறைகள் அல்ல, அந்த 10 கற்பனைகள் தான். அந்த 10 கற்பனைகளை கடைபிடிக்கிறவன் தேவனோடு நல்ல உறவும், தன்னோடு தனக்குடைய நல்ல உறவையும், தன்னோடு தனக்கு உண்டான இயற்கையோடு நல்ல உறவையும், தன்னோடு தனக்கு உண்டான சமூகத்திலே வாழ்கிற சகோதர சகோதரிகளோடு ஒழுக்க முறையிலும் வாழுவான். அதைத்தான் தொடர்ந்து வரும் வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகிறார். விசுவாசிகள் பின்பற்ற வேண்டிய நியாயப்பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டின் அறநெறி சம்பந்தமான ஒழுக்க விதிகள் அடங்கியுள்ளன. இந்த சட்டங்கள் தேவனுடைய சித்தம், அவருடைய சுபாவம் ஆகியவற்றை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்துகின்றன. அவைகள் இன்றும் நமக்கு பொருத்தமானவைகளாய் காணப்படுகிறது. மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்றுக்கொள். அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தேவனோடு உறவு கொண்டுள்ள மக்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க விதிகள் தான் இவைகள். 19ஆம் வசனத்திலே பரலோகத்திலே பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லப்படுவதின் கருத்து என்னவெனில், விசுவாசிகளுக்கு பரலோகத்தில் உள்ள இடம் என்பது தேவனுடைய போதனையிலும் சாதனையிலும் அவற்றை எப்படி நிறைவேற்றி காட்டினார்கள் என்பதை பொறுத்து அமைந்திருக்கும். இந்த விஷயத்தில் நம்முடைய உண்மை தன்மை எப்படி இருந்ததோ அதுதான் பரலோக ராஜ்யத்தில் நமது இடத்தை நிர்ணயிக்கும்.
ஆதலால் இந்த வேதபாரர்கள் செய்கிற சரீர பிரகாரமான காரியங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தாமல் மனிதர்கள் காண வேண்டும் என்று சொல்லி நீதியாய் வாழுகிற அந்த பழக்க வழக்கத்திலே நீங்கள் வாழாமல் உங்களுடைய நீதி மனம் சார்ந்ததாய் இருக்க வேண்டும். பரிசேயர் சதுசேயர்களை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் வேதபாரர்கள் பரிசேயருடைய நீதி வெளிப்படைத்தன்மையாக மாத்திரம் இருந்தது, மனதிலோ இல்லாதிருந்தது. உள் மனப்பான்மைகள் சரியாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவன் எதிர்பார்க்கும் நீதி இவைகளிலும் மிகவும் அதிகம் என்று குறிப்பிடுகிறார். வெளிப்படையான கிரியைகளிலே நம்மை நாம் நீதிமானாய் காட்டிக்கொள்வதை காட்டிலும் இருதயமும் ஆவியும் விசுவாசத்துடனும் அன்புடனும் தேவனுடைய சித்தத்தை ஒத்து இசைந்து செய்ய வேண்டியதாய் காணப்பட வேண்டும். வீணனே என்று சொல்லும் சொல்லானது வெறுப்புடன் சொல்லக்கூடிய வார்த்தையானது. தேவன் கிறிஸ்து இந்த பூமியிலே ஒருவனை படைக்கும் போது ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் வைத்திருப்பார். நீ தேவனற்றவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாதவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தை வெறுப்பின் சாரமேறியதாய் காணப்படுகிறது. இது பிசாசின் குணம். ஆதலால் எரிநகரத்திற்கு அவன் தகுதியுடையவனாய் ஆகிறான் என்று சொல்லப்படுகிறது. பிறர் மேல் நமக்கு எரிச்சலும் கோபமும் வருகிறது என்றால் நம் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். நமது மனம் பக்குவப்படாமல் இருக்கிறது. நமது கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று நிருபங்களிலே வாசிக்கிறோம். இச்சை என்பது ஒரு பொருளை பார்த்தவுடன் உண்டாகும் அவலாசை, அதை செய்ய துடிப்பதுதான் தவறு. ஒரு காட்சியை கண்டவுடனே சாத்தான் திடீரென மனதிலே எழுப்பக்கூடிய எண்ணத்தையோ அல்லது திடீரென மனதிலே தோன்றும் தவறான ஆசையோ அல்ல, அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை வேரூன்ற பண்ணுவதுதான் தவறு. அதற்காக திட்டங்களை தீட்டு அனுபவிப்பதற்காக செயல்படுவது தவறு. ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு விரோதமாய் வருகிற பாலுறவு போராட்டங்களிலே தப்பித்துக் கொள்ள பல வழிகள் உண்டு. அதை செய்யாமல் அதற்கு உறுதுணையாய் போனால் வேசித்தனம் என்று வேதம் வர்ணிக்கிறது. துணிந்து செய்யும் துணிகரமான பாவம்தான் இந்த வேசித்தனம், விபச்சாரம். இது 32ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார். இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் என்று சொல்லி ஆணுக்கு சொல்லிவிட்டு பெண்களால் அதை மூடி மறைக்க முடியும் என்பதாலே அதை 32 பெண்ணுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமை செயல்களுக்கு முறையான நீதி வழங்குவதற்கு எதிராக இயேசு இதை தவறாக சொல்லவில்லை. அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதில் செய்கிற கர்த்தர் அவருடைய வேலையிலே காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது மன்னிப்பு அருளும் காலம். பூமியிலே நாம் யாரையும் தண்டிக்க கூடாது. பூமியிலும் பரலோகத்திலும் தண்டிப்பதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் உள்ள பொருட்களை தானே பறித்துக் கொள்வார்கள். அதற்காக நாம் போராட தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரொருவர் நமக்கு தீமை செய்யும் போது அவர்களுக்கு விரோதமான மனப்பான்மையிலே நாம் செயல்படாமல் மன்னிப்பின் மனப்பான்மையிலே செயல்பட வேண்டும். தீமை செய்கிறவர்கள் தங்கள் தீமையிலே சாவார்கள். அதை கூட நாம் எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். ஒருவர் நமக்கு தொடர்ந்து தீமை செய்து கொண்டிருக்க அவருக்கு நன்மைகளையே செய்யும் போது அவராலேயே அதை சகித்துக் கொள்ள முடியாது. அவர் மனமே அவரை நியாயம் தீர்க்கும். தீமை செய்பவரை ஒருத்து அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற திருவள்ளுவரின் கூற்றை கூட நாம் இங்கே நினைவு கூறலாம். அவர்கள் வெட்கப்பட்டு போய்விடுவார்கள். நமக்கு விரோதமாய் நிற்க முடியாமல் போய்விடுவார்கள். தேவன் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதை விட மன்னித்து அவனையும் சேர்த்துக்கொள் என்று சொல்வது போல அவருடைய போதனைகள் அமைகிறது. தேவன் தாமே அவர் விரும்பும் வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.